எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய ராதிகா அவர்களுக்கும் கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் மிக பெரும் அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. முதல்ல கிருத்திகா உதயநிதி அவர்கள் நம்முடைய சிஎம் விஜய் குறித்து உதயநிதி குறித்து மிக பெரும் அளவுக்கு ஒரு அதிர்ச்சிகர ரகசியத்தை சொன்ன உடனே நம்முடைய ராதிகா அவர்கள் அமைதியாக இல்லாமல் கிருத்திகா உதயநிதி மற்றும் அவங்களுடைய கணவர் உதயநிதியை பயங்கரமாக விளாசி இவங்களை பற்றின பல ரகசியங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இதுதான் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல கிருத்திகா உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, பிறகு ராதிகா அவர்கள் வெளுத்து வாங்கின அந்த பல ரகசியங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 நாட்களுக்கு முன்னு மிக பெரும் அளவுக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவே பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுடைய பேச்சு தான். அதன் பிறகு நடந்த கைது தான். கைதில் நடந்த சம்பவங்கள் தான். கைதுக்கு பின்னாடி நடந்த சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தான் நம்முடைய தமிழகம் முழுக்கவே இந்த 2 நாட்களாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் மேடையில் காவிரி நதிநீரை பற்றி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாரு. கீழே இருந்த தொண்டர்கள் எல்லாருமே திருஷான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு கேவலமான கருத்தை உதயநிதி அவர்கள் அந்த மேடையிலேயே சொல்லவும், அந்த ஒரு கிளிப்பு மட்டும் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலானுச்சு. ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பெண்களை பற்றி சொல்ல முடியுது, உன்னை சும்மாவே விடக்கூடாதுன்னு நிறைய பேர் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு கைது நடந்திருக்குது. இந்த ஒரு சம்பவத்தில் தான் மக்கள் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் சிஎம் விஜய் அவர்களுக்கும் நடந்துச்சு. எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி அவர் பயங்கர தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மு.க. ஸ்டாலினை பற்றி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அந்த மேடையில் சொல்கிறாரு. உடனடியாக கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே அவர் நோயாளியாக மருத்துவமனையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் சிஎம் விஜய் அவர்கள் முறைச்சாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. இதே ஒரு இடத்துல சிஎம் விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலினை பார்த்து இப்படி ஒரு கருத்தை சொல்லும் போதே அவர் இப்படி முறைக்கிறாருன்னா, ஒரு பெண்ணை பற்றி அவர் அங்கே பேசியிருந்தால் என்ன நடந்திருக்குதோ, அவர் என்ன பண்ணியிருப்பார். இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. இதனால தான் இன்னைக்கு அவர் சிஎம்மாக இருக்கிறாரு. நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி கீழே கருத்து சொன்ன உடனே கண்டிக்காமல் அவங்களுக்கும் மேலே ஒரு கேவலமான விஷயத்தை சொல்கிறீங்க. உங்கள் தொண்டருக்கும் மேலே ஒரு கேவலமான அருவருப்பான விஷயத்தை சொல்கிறீங்க. உங்களாலாம் எப்படி தலைவராக முடியும் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, அதாவது உதயநிதி அவர்களுடைய கைது தான் அவருக்கு இதற்கு சரியான தண்டனை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதன் பின்னாடி நடந்தது தான் அவருக்கு உண்மையான தண்டனை. 7 மணிக்கு போலீஸ்காரங்க போகிறாங்க. 9 மணி வரைக்கும் அவர் வெளியே வரவே இல்லை. அவங்களுடைய மனைவியும் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் கழிவறையில் இருக்கிறாரு. கழிவறையில் இருக்கும்போதே கைது பண்ணுவீங்களா? கழிவறை போகிறதுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு பேசின அந்த வீடியோ கிளிப்பில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அவரை பயங்கரமாக காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட என்னடா உங்களுக்கெல்லாம் கேவலம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, அவர் சிறையிலிருந்து வெளியே அவருடைய அப்பாவை பார்க்க போகிறாரு. அந்த ஒரு கிளிப்பை பார்த்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு ராஜ மேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் உட்காந்தாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமையை பாருங்கள், இதுதான் சிஎம் விஜய் அவர்களுடைய சம்பவம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. 1000 இருந்தாலும் என்னுடைய கணவர் பண்ணது தப்பு, அதை நான் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்க மாட்டேன். ஒரு பொண்ணா அதை நான் சரின்னு சொல்கிறத விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, சிஎம் விஜய் அவர்கள் பண்ணது மட்டும் சரியா? தன்னுடைய மனைவியவே டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணோட இருக்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா? இதையெல்லாம் மக்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லவும் இப்போ தான் ராதிகா அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏம்மா, இவருடைய பர்சனல் வாழ்க்கையும் உன்னுடைய புருஷன் மேடையில் ஒரு பெண்ணை கேவலப்படுத்தினதும் ஒன்றா? எனக்கு சிஎம் விஜய் ஒரு தம்பியாக அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் பெண்களை எவ்வளோ மதிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் அவனை யாராவது தவறாக பேசினா நான் ஏற்றுக்கவே இப்படி நேயர்களே, ராதிகா அவர்கள் திடீர்னு கொந்தளித்து நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் குறித்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.